Hi guys, இன்னைக்கு நம்ம வந்து 9th standard chapter 2 exercise 2.1 பார்க்க போகிறோம். First question, which arrow best shows the position of 11/3 on the number line? இப்போ நமக்கு ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இதில் ABCDன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த பாயிண்ட் வந்து 11/3 காமிக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 11/3 இதை டிவைட் பண்ண போகிறோம். 11 3 அப்போது 3 3s are 9, பேலன்ஸ் 2. அப்போது நம்ம பாயிண்ட் வச்சுக்கிறோம், 0 ஆட் பண்ணுவோம். அப்போது 6 3s are 18, திருப்பியும் நமக்கு பேலன்ஸ் 2. பாயிண்ட் 0 ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சுட்டனால 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ திருப்பியும் 6 18 பேலன்ஸ் 2 இப்படியே போயிட்டே இருக்கும். 6 6 6 6ன்னு. அப்போ இதோட வேல்யூ என்னென்னா 11/3க்கு 3.66 66 இதுன்னு போயிட்டுருக்கிறதுனால நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 667. இப்போ இந்த பாயிண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர் தான் 3.6, ஸோ இந்த சைடு தான் போகும். அப்போது 3ன்றப்போ 3க்கும் 4க்கும் இடையில தான் 3.6 வரும். அப்போவும் இந்த இது வந்து 3.5 பாதின்னு வச்சுக்கிட்டா அப்போ டிங்கிறது தான் வந்து 3.6 காமிக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா டி. செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் எனி 3 ரேஷனல் நம்பர் பிட்வீன் -7/11 அண்ட் 2/11. 3 ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க, -7/11க்கும் 2/11க்கும். இதுக்கு நான் எல்லா ஆன்சரையும் எழுதுகிறேன், அதில் 3 நீங்கள் எழுதிக்கலாம். என்னென்ன நம்பர் இடையில வரும்? -6/11, -5/11, -4/11, -3/11, -2/11, -1/11, சென்டரில் 0 வரும், அடுத்து 1/11. இதில் ஏதாவது 3 நம்பர் தான் ஆன்சர். நம்ம இதிலேருந்து எதை வேணால் எழுதிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன எழுதுகிறோன்னா ஆன்சர் ஈக்குவல் டு -5/11, -4/11, -3/11. இது 3 ஆன்சர் எழுதிக்கிறோம். இதோட செகண்ட் சம் ஓவர். தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/4 அண்ட் 1/5. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். அப்போது இதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா 1/2 a + b. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரேஷனல் நம்பர் 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா மொத்தம் 5 ரேஷனல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ரேஷனல் நம்பர் 1, அதுக்கு ஏவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 1/4, பியோட வேல்யூ 1/5. இங்கே கொடுத்துருக்கிறது தான் ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். 1/2 ஏவோட வேல்யூ என்ன 1/4 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 1/5. அப்போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 20. அப்போது 4 5s are 20, இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து 5 4s are 20, அங்கேயே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 9/40 ரேஷனல் நம்பர் 1ஓட வேல்யூ. இது எப்படி வந்துச்சுன்னா 20ங்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்து பார்க்கணும். 4 5, அப்போ 4 டேபிளால் போட்டால் 1 5, திருப்பி 5 டேபிளால் போட்டால் 1 1, அப்போ 4 5s are 20. அப்போது 9/20ன்னு வரும். 2 × 20 9/40. அடுத்து ரேஷனல் நம்பர் 2 கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஏவோட வேல்யூ சேம் 1/4 வச்சுக்கிறோம். பியோட வேல்யூ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச ரேஷனல் நம்பர் வைக்கிறோம் 9/40. அப்போ 1/2 ஏவோட வேல்யூ என்ன 1/4 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 9/40. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோன்னா 40ங்கிறது தான் வரும். உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன். 4 40, 4 டேபிளால் போடுறோம். 4 10 1 10. அடுத்து 10 டேபிளாலே போட்டுக்கலாம். 1 1. இதை நீங்கள் 2 டேபிளால் போட்டு போனாலும் அதே தான் வரும். அப்போ 4 10s are 40.
அப்போ 4 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். அப்போ இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 10 + 9 1/2 19/40. அப்போ 19 10 2 × 40 என்ன 80. 2 4s are 8 ஒரு 0 அந்த மாதிரி. அடுத்து ரேஷனல் நம்பர் 3. ஏவோட வேல்யூ வந்து சேம் 1/4 எடுத்துக்கிறோம். பியோட வேல்யூ இங்கே வந்து ரேஷனல் நம்பர் 2 கண்டுபிடிச்சது எடுக்கிறோம் 19/80. அப்போ 1/2 1/4 + 19/80. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் இந்த 80 தான் வரும். அப்போது 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் 80 வரும் 20ஆல். அப்போ மேலேயும் 20 20 + 19 1/2 39/80. இப்போ என்ன வரும் 39/2 × 80 என்ன 1/60 160 2 8s are 16 0 ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு எப்படி எல்சிஎம் எடுத்தோம் 4 போட்டுப்போம் 80 4 டேபிளால் போட்டால் 120 திருப்பியும் 4 டேபிளால் போட்டால் 15 5 டேபிளால் போட்டால் 11 4 4s are 16 16 5s are 6 5s are 30 1 5 is 5 80. அப்போ இதான் எல்சிஎம். நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 4 கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் 1/4. பியோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் நான் முன்னாடி கண்டுபிடிச்ச ரேஷனல் நம்பர் 3ஓட வேல்யூ 39/60. அப்போது 1/2 1/4 + 39/60 160 சாரி 39/160 எடுத்துக்கிறோம். அப்போ 1/2 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 1/60 வரும். அப்போ 4 எதனால் மல்டிப்ளை பண்ணோம் 160 வரும்னா 4 4s are 16 அப்போ 40ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மேலேயும் 40 40 + 39 அப்போது 1/2 × 79/160 அப்போ 79/320. அடுத்து ரேஷனல் நம்பர் 5 கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஏவோட வேல்யூ எடுக்கிறோம் 1/4. பியோட வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்ச ரேஷனல் நம்பர் 4ஓட வேல்யூ 79/320. இப்போ 1/2 ஃபார்முலா என்ன a + b. ஏவோட வேல்யூ 1/4 ப்ளஸ் பியோட வேல்யூ 79/320. அப்போது 1/2 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 320 தான் வரும். அப்போது 4 8s are 32. அப்போ 4 × 80ஆல் மல்டிப்ளை பண்ணால் 320 வரும். அப்போ மேலே 80 80 + 79 1/2 80 79 ஆட் பண்ணால் என்ன வரும் 159 வரும் /320. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 159/320னா 640 மல்டிப்ளை பண்ணால். அப்போது சொல்யூஷன் 5 rational number between 1/4 and 1/5 is equal to நம்ம ரேஷனல் நம்பர் 1 என்ன கண்டுபிடிச்சோம் 9/40 2 19/80 3 39/160 fourth one 79/320
320. ஃபிஃப்த் ஒன் என்ன கண்டுபிடிச்சோம்? 159/640. இப்படி தான் நமக்கு 5 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/4 and 1/5 கேட்டால் இப்படி தான் நம்ம எழுதணும். சப்டிவிஷன் 5 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 0.1 and 0.11 கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்துட்டு half a/b அந்த half a + b அந்த ஃபார்முலா போடாமல் இதுக்கு ஈஸியாகவே பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு பாயிண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுறோன்னா, இங்கே வந்து ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ ரெண்டத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக 3 டிஜிட் எடுக்க போகிறோம். அப்போது 0.1 இருக்கா, இப்போ 3 டிஜிட்னா 100 போட்டுக்கோங்க. அப்போது அண்டு இங்கே வந்து 0.2 டிஜிட் இருக்குது, 3ஆவது டிஜிட்டுக்கு 0 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 0.100க்கும் 0.110க்கும் இடையில் ஒரு 5 நம்பர் சொல்லணும். அப்போ 100க்கு 110க்கு இல்லைன்னா 101, 2, 3, 4, 5 அந்த மாதிரி 6, 7, 8, 9, 110 வரைக்கும் வருமா? அப்போது 5 ரேஷனல் நம்பர் between 0.1 and 0.11 is equal to 0.101, 0.102, 0.103, 0.104, 0.105. அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர் பிட்வீன் -1 and -2. இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஃபார்முலா என்னென்னா 1/2 × a + b. அப்போது ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 1 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏயோட வேல்யூ -1ன்னு எடுத்துக்கிறோம், பியோட வேல்யூ -2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 1/2 ஏவோட வேல்யூ என்ன -1 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன -2. இப்போ 1/2 ஏவோட வேல்யூ -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2. அப்போ ரேஷனல் நம்பரோட வேல்யூ என்ன? -1ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? -3/2. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஏவோட வேல்யூ என்ன எடுத்துப்போம்? சேம் -1 எடுத்துக்கலாம். பியோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா -3/2. இப்போ 1/2 ஏவோட வேல்யூ என்ன? -1, பியோட வேல்யூ என்ன? ப்ளஸ் -3/2. மைனஸை ஒரு ஸ்டெப்பாகவே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ தான் எந்த தப்பும் விட மாட்டீங்க. இப்போ -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3/2. அப்போது இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஆல்ரெடி 1க்கு மட்டும்தான் இருக்குங்கிறதுனால எல்சிஎம் கண்டிப்பாக 2 தான். அப்போது -2 -3. அப்போ என்ன வரும்? -2ஐ -3 ஆட் பண்ணால் -5. கீழே 2 × 2 4. அப்போ -5/4. நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 3. இங்கே ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? -1. பியோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? -5/4. இப்போ 1/2 ஏவோட வேல்யூ என்ன? -1 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன? -5/4. 1/2 -1 -5/4. இப்போ எல்சிஎம் எடுத்தால் சேம் அதே மாதிரி தான். அப்போ 4 தான் வரும். இப்போ மேலே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோன்னா -4 -5 எல்சிஎம்க்கு 4. இப்போ -4ஐ -5ஐ ஆட் பண்ணால் -9/2 4s 8.
Next, rational number 4. 1/2. இங்கே ஏயோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? -1. பியோட வேல்யூ -9/8. அப்போ ஏயோட வேல்யூ -1, பியோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? -9/8. இப்போ 1/2 -1 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் -9/8. இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போது 1/2 8 தான் வரும். அப்போ -8 -9. அப்போ 8ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் -17 வரும். by 2 8s are 16. இப்போ -17/16. அடுத்து ரேஷனல் நம்பர் 5 கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஏயோட வேல்யூ -1ன்னு எடுத்துக்கிறோம். பியோட வேல்யூ -17/16. இப்போ 1/2 a + b ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் -1 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன? -17/16. அப்போ 1/2 இதுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 16 தான் வரும். இப்போது -16 ப்ளஸ்ஸும் மைனஸும் -17. -16ஐயும் -17ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -33. 2 16s are 32. அப்போது 5 rational number between -1 and -2 is equal to என்னென்ன இருந்துச்சு? -3/2 -5/4 -9/8 -17/16 -33/32. இவ்வளோதான். இப்படி தான் போடணும்.